ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ரோஸ்பூ இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் இதில் சேர்த்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறமே சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது வதங்கின உடனேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமே உருளைக்கிழங்கு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கிழங்கு இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமே இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம், காரத்துக்கு தகுந்தபடி. அதுக்கப்புறமே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமே இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். நல்லா அந்த மசாலா அதில் கோட் ஆகட்டும். ஸோ இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை அப்படியே நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்து நல்லா கொதிச்சிடும். அதுக்கப்புறமே இப்போ உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறமே நம்ம கொதித்ததுக்கப்புறமே ஒரு ஜில் தேங்காயும் பொட்டுக்கடலை ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி வச்சு இல்லையா அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியவே நம்ம கொஞ்சம் ஊற்றி நல்லா அதில் கழுவிட்டு அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி, தோசை, அதுக்கப்புறமே சாதம் இதுக்கெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறமே நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்குறது தான். இது சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பே தோத்துரும், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.